ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஹனினாலே என்ன மித்துனா திக்கா இருக்கும், ஜாம் மாதிரி இருக்கும், தண்ணியில ஊத்துனா கரையாது. ஒரிஜினல் ஹனிங்கிறது வந்து இயற்கையான கூட்டுல இருந்து வருது. டெய்லி தேன் சாப்பிட்டீங்கன்னா மருந்தே தேவையில்லை. கவர்னர் கிட்ட கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு விமன் ஆண்டர்பிரனரா வந்துட்டு அவார்டு வாங்கிருக்கீங்க. கவர்னர் ராஜ்பவன்ல கூப்பிட்டு ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம். ஒரு விமன் ஆண்டர்பிரனரா ஒரு விமனுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் என்னோட ஃபர்ஸ்ட் மிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அம்மாவா இந்த தேன் வந்து குழந்தைங்களுக்கு நிறைய நன்மை செய்யுது. இது வந்து முருங்கை சீசன்ல எடுத்தது. இந்த ஜான் டு ஏப்ரல் வரைக்கும் பாட்டில்ஸ் டேமேஜ் ஆகுறதுனால இந்த மாதிரி ஃபுட் கிரேட் லேமினேட்டட் பேக்கெட்ஸ்ல கொடுக்குறோம். ஹலோ வணக்கம் சென்னை 360 வியூவர்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹனி அப்படின்னாலே பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இதுலயும் ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்றது ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் தான். இந்த இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு பியூரிஃபையான ஹனி எங்க இருந்து வருது, அது எப்படி தயாரிக்கப்பட்டிருக்கு, அதோட ப்ராசஸ்ல என்னவா இருக்கும், அது நம்ம உடம்புக்கு எவ்வளவு நல்லது அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோ நான் சொல்ல போறேன். ஈகோமாமோட ஃபவுண்டர் நம்ம கூட இருக்காங்க, மிஸ்ஸஸ் ஸ்ரீதேவி மணிகண்டன். ஹாய் மேம். வணக்கம். நான் ஈகோமாம் ஹனியோட ஃபவுண்டர் ஸ்ரீதேவி மணிகண்டன். இந்த பிஸ்னஸ் நாங்கள் 2017 ஸ்டார்ட் பண்ணோம். ஏன் ஸ்டார்ட் பண்ணோம்னா, என்னோட குழந்தை வந்து சின்ன வயசுலயே இம்யூனிட்டி கம்மியான ஒரு குழந்தை. அப்போ வந்து நிறைய டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணப்போ ஒரு ஆயுர்வேதிக் பிசிஷியன் சொன்னாங்க, சுத்தமான தேன் கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும்னு. அப்படி தேடி கண்டுபிடிக்கும் போது ஆர்கானிக் ஹனி நிறைய கண்டுபிடிச்சோம். ஆனால் எதுவுமே ஒரிஜினலா இல்லை. காஷ்மீர் டு கன்னியாகுமரி எல்லாருக்கிட்டையும் சாம்பிள் வாங்கி பார்த்துருக்கேன், எதுவுமே ஒரிஜினலா இல்லை. என்னோட நேட்டிவ் ஊட்டி பக்கத்துல இருக்க மேட்டுப்பாளையம். எங்க அப்பா கிட்ட சொன்னப்போ அவங்க இருக்க ட்ரைபல்ஸ் கிட்ட இருந்து ஒரு 2 kgs வாங்கி கொடுத்தாங்க. அந்த 2 kgs கொடுத்தப்போ என் பையனுக்கு வந்து ஒரு 1 to 2 monthsல நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை வச்சுதான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியா கிடைச்சது. அட் த சேம் டைம் நான் பார்த்துட்டு இருந்த வேலை எனக்கு போயிடுச்சு. அப்ப எங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்க, சுத்தமான ஹனி இருக்கு, ட்ரைபல்ஸ் கிட்ட நம்ம வாங்கிக்கலாம், நம்ம ஏன் வந்து சொசைட்டிக்கு ஒரு நல்ல ஹனி கொடுக்கறது மூலியமா ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு இந்த ஐடியால தான் 2017 ஈகோமாம்னு ஸ்டார்ட் பண்ணோம். சோ அந்த மாதிரி ஒரு ஸ்பார்க் வந்துச்சு. சோ அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு பெரிய அளவுக்கு வந்துட்டு கொண்டு போனீங்க? ஆக்சுவலா பார்க்கும்போது ஒரு 10 kgs அப்படிதான் கிடைச்சது. அதை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணோம். எல்லாருமே நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுக்கவும் கண்டிப்பா ஒரு பிராண்டை ரெஜிஸ்டர் பண்ணணும், ஃபுல்லா எல்லா ப்ரொசீஜர்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். ட்ரைபல்ஸும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் ஷாப்ஸுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தேன், ஏன்னா நான் ஷாப்ஸ்ல தான் தேடினேன். கிடைக்கலன்னும் போது சூப்பர் மார்க்கெட் ஆர்கானிக் ஷாப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ அஃபெக்ட் ஆனதுனால எங்களால வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியல. அப்போ ஒரு நம்பிக்கை வந்துச்சு, நம்ம இதே டைரக்டா கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்க கூடாது அப்படின்னு. ஒரு 4 years முன்னாடி நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். வெப்சைட் ஒன்று லான்ச் பண்ணி லாக்டவுன்ல லான்ச் பண்ணோம். லாக்டவுனுங்கிறதுனால எங்களால அப்போ ப்ரொசீட் பண்ண முடியல. அப்ப நானே உங்ககிட்ட இன்டர்வியூ மூலியமா எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அப்படிதான் டைரக்ட் கஸ்டமர்ஸ்க்கு நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே மெல்ல மெல்லமா இம்ப்ரூவ் பண்ணதுதான். கஸ்டமர்ஸ் கொடுக்குற ஃபீட்பேக், இந்த ஹனிக்கான ரெக்கக்னிஷன், ஃபர்ஸ்ட் சாப்பிடுற வரைக்கும் தான் அதை அவங்களுக்கு யோசிப்பாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரிஜினாலிட்டி புரிஞ்சிடும். அப்படியே இப்ப டெவலப் பண்ணி ஒரு 13 kgsல ஆரம்பிச்சோம். இப்ப மாசம் 200 kgs சேல்ஸ் ஆகிற அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். எப்படி மேம் அது வந்துட்டு டூப்ளிகேட் ஒரிஜினல் சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க? அது எப்படி டைம் எடுத்துச்சு உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஹனினாலே என்ன மித்துனா திக்கா இருக்கும், ஜாம் மாதிரி இருக்கும், தண்ணியில ஊத்துனா கரையாது, பத்த வச்சா எரியும். இது எதுவுமே ஹனிக்கான ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் கிடையாது. ஒரிஜினல் ஹனிங்கிறது வந்து இயற்கையான கூட்டுல இருந்து வருது. இப்ப எங்க கிட்ட வந்து மலைத்தேன், கொம்பு தேன் கிடைக்கும். அதுவுமே சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் கிடைக்கும். வருஷத்துல 2 சீசன்ல தான் ஹனி கிடைக்கும். ஒரு 3 months என்ன ஃபிளாரிங் சீசன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும். தேன் எப்பவுமே நம்மளுக்கு வந்து திக்கா இருக்காது. அந்த காட்டுல இருக்க பூக்கள்ல இருந்து எடுக்கும் போது என்ன ஹியூமிடிட்டி இருக்கோ, அங்க என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். மேற்கு தொடர்ச்சி மலையில வாழ்ற ஒரு 50 மலைவாழ் மக்கள் குடும்பங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அவங்களோட ஹெல்ப்ல தான் இந்த ஹனியை ப்ரொக்யூர் பண்றோம். நம்ம மகரந்தத்தோட தான் தேன் இருக்கும். ஏன்னா பூக்கள்ல இருக்க மகரந்தத்தை தேனி உண்டு, உமிழ்ந்து கட்டுறது தான் தேன். எந்த மகரந்தத்தை அதை எடுத்து தேன் தயாரிக்குதோ அது தேன்ல பிரதிபலிக்கணும். அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது தித்திப்பை தாண்டின ஒரு சுவை இருக்கும், ஒரு வாசனை இருக்கும். நம்ம அதெல்லாம் வச்சுதான் கிறிஸ்டல் கிளியரா ஜாமா இருக்காது, ஒரு கலங்கலா இருக்கும். இதுதான் இயற்கையான தேனோட தன்மை. அது ஒரு விமன் ஆண்டர்பிரனரா ஒரு விமனுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் என்னோட ஃபர்ஸ்ட் மிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அம்மாவா இந்த தேன் வந்து குழந்தைங்களுக்கு நிறைய நன்மை செய்யுது. என் பையனுக்கு செஞ்ச நன்மை எல்லாருக்கும் ஒரு சென்று அடையணும், எல்லா ஃபேமிலிஸ்க்கும் இதோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும் அப்படின்ற மிஷன் அண்ட் விஷன் ரொம்ப கிளியரா வச்சிருந்தேன். பிளஸ் வந்து வீட்டுல இருக்கவங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்ம வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோமோ அப்ப அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சுதான் மத்தவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் ரொம்ப உறுதியா இருந்தேன், இந்த தேன் தான் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு. அதனால எங்க ஹஸ்பண்ட் ரொம்பவே எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க.
பிளஸ் வந்து ஒரு கிளியர் கட் டெசிஷன் அண்ட் குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட். இப்போ ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் ஸ்ட்ரகிள்ஸ் வரும். ஒரு ஜென்ரலாவே பிசினஸ் பண்ணா ஸ்ட்ரகிள்ஸ் வரும். அதுவும் ஒரு விமனா பிசினஸ் பண்ணா இன்னும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். இப்போ எனக்கே பாத்தீங்கன்னா ஒரு விமனா இருக்காங்க, இவங்களுக்கு எப்படி ட்ரைபல் கான்டாக்ட் கிடைக்கும், இவங்க எப்படி காட்டுல போய் எடுத்துட்டு வந்துருவாங்க அப்படின்லாம் யோசிச்சாங்க. ஆனா எல்லாமே ஒரு 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 ஸ்டெப் நம்ம தாண்டி போகும்போது இருக்க ஸ்ட்ரகிள்ஸை நம்ம தான் அதுக்கான சொல்யூஷன். நம்மளுக்கு கண்டிப்பா வந்து ஒரு ஒரு நம்மளுக்கு இந்த மிஷின் கரெக்டா இருக்கு, நம்ம இந்த கிளியரா இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கான சொல்யூஷன் தானாவே வரும். சோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு ப்ராடக்ட் வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்கீங்க? மாசம் 200 kgs. நம்ம கிட்ட ஒரு 5000 plus கஸ்டமர்ஸ் இருக்காங்க. வெப்சைட் அண்ட் வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். த்ரூ அவுட் வேர்ல்டே கொடுக்குறோம். அக்ராஸ் இந்தியா ஷூரா கொடுப்போம். டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து ஆர்டர் பண்ணுவாங்க. துபாய், சிங்கப்பூர், அந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கா? யூகே, சிங்கப்பூர், துபாய் அங்க எல்லாம் ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. எப்படி வந்துட்டு இந்த பேக்கிங் வந்து பார்த்தேன், நிறைய வந்து கவர்ஸ்ல தான் வந்து பேக் பண்ணுவாங்க, இல்ல பாட்டில்ஸ்ல வைப்பாங்க. சோ அப்பதான் கெட்டு போகாம இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அன்னைக்கு வந்துட்டு ஏதாவது எக்ஸ்பைரி டேட் இருக்கா மேம்? ஆக்சுவலா சுத்தமான தேன் கெட்டு போகாது. FSSAI ரூல்ஸ்க்காக நாங்க 18 months போட்டிருக்கோம். நாங்க ஏன் பேக்கெட் யூஸ் பண்றோம்னா டேமேஜ் நிறைய ஆகுது. எனக்கு வந்து தேன் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு, லீக் ஆயிடுச்சுன்னா எனக்கு வேஸ்ட் ஆகும்போது எனக்கு திருப்பி கிடைக்காது. சீசன் முடிஞ்சுட்டா ஒரு சொட்டு தேன் கிடைக்காது. 10 lakhs கொடுத்தா கூட கிடைக்காது. அதனால நாங்க ரொம்ப நிறைய ஆராய்ச்சி பண்ணி ஃபுட் கிரேட் பேக்கெட்ஸ்ல இப்ப சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரிஜினல் தேன் கொண்டு வந்துறீங்களா? அதுக்கு ஏதாவது வேற ஏதாவது ஆட் பண்ணுவீங்க நீங்க? ப்ரிசர்வேட்டிவ், 0 preservatives தான். அது அவங்க ஒரு வாட்டி வடிகட்டி கொடுத்துருவாங்க. நாங்க நேச்சுரலா நம்ம நார்மலா அந்த தண்ணி எல்லாம் வடிகட்டுவோம்ல, அந்த மாதிரி ஒரு நார்மல் ஃபில்டர்ஸ். இதுல வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ், பெரிய பெரிய மெத்தட் அதெல்லாம் கிடையாது. இன்னுமே மேனுவல் பேக்கிங் தான், நோ மிஷின்ஸ் யூஸ்டு. இன்னும் ஈகோமம் பெருசானாலும் எப்பவுமே மேனுவல் பேக்கிங் தான், மிஷின்ஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். மேம் நீங்க ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் கிட்ட கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு விமன் ஆண்டர்பிரனரா வந்துட்டு அவார்டு வாங்கிருக்கீங்க. சோ அது எப்படி வந்துட்டு உங்களை பர்சனலா கான்டாக்ட் பண்ணாங்க? சோ எப்படி கவர்னரோட நீங்க பேசுனீங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். சோ அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. ரெண்டாவது நம்ம ஒரு பிசினஸ் பண்ணும்போது ஒரு ரெக்கக்னிஷன் கிடைச்சாலே பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அதுவும் கவர்னர் ராஜ்பவன்ல கூப்பிட்டு நம்மள வந்து ஒரு ஃபெலிசிட்டேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம். ரொம்ப பெருமையாகவும் இருந்தது. இத்தனை வருஷமா 8 years பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிளஸ் வந்து ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க நம்மள வந்து நாமினேட் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி கவர்னர் ஹவுஸ்ல வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நாமினேட் பண்ணும்போது நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் பார்க்கும்போது ட்ரைபல் கம்யூனிட்டி கிட்ட இருந்து வாங்குற ஹனியை வந்து ஒரு பிசினஸ் மாடலா கன்வெர்ட் பண்ணி நாங்க மியூச்சுவலா தான் பெனிஃபிட், அவங்களும் நல்லா பெனிஃபிட் ஆகுறாங்க, எனக்கும் சொசைட்டிக்கு ஹனி கிடைக்குதுன்ற ஒரு விஷயத்துக்காகவே இந்த அவார்ட் கொடுத்துருந்தாங்க. இப்ப நம்ம போய் பார்க்கலாம் எப்படி நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க, எப்படி பேக்கிங்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து தும்பப்பூ. அதுதான் மேம், இப்போ இந்த மாதிரி நுரைச்சி இருக்கும் போது வந்து நிறைய பேர் ஒரு டவுட்டா இருக்கும், இது என்ன கெட்டுடுச்சா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது எப்படி மேம் அது ஃபைண்ட் அவுட் பண்றது? இந்த நுரை வந்து ஏன் வருதுன்னா காட்டுல இருக்க ஹியூமிடிட்டி. இப்ப பூல இருந்து தேன் எடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இருக்க தண்ணியும் தான் குடிக்கும். இப்போ வரும்போது நுரைக்கல, இங்க இருக்க கிளைமேட், நம்ம சென்னையில இருக்க கிளைமேட் ஏற்ற மாதிரி கிளைமேட் இருக்கு. ஆமா, எக்ஸஸ் வாட்டர் வந்துரும். இந்த மேல மஞ்சள் கலர்ல மிதக்குது பாத்தீங்களா, இதுதான் மகரந்தம். இது வந்து மழை சீசன். இப்போ வந்து ஜான் டு மார்ச் வந்து நம்மளுக்கு ஸ்னோ முடிஞ்சு வர சீசன். தேன் கொஞ்சம் தண்ணியா இருக்கும், பிளஸ் வந்து மகரந்தம் கம்மியா இருக்கும். இது வந்து முருங்கை சீசன்ல எடுத்தது. இந்த ஜான் டு ஏப்ரல் வரைக்கும். ஆமா, முருங்கை இப்போ ஒரு கூடு இருக்குன்னா அதை சுத்தி 5 kilometerல என்ன பூ பூத்திருக்கோ அதுதான் டிசைட் பண்ணும். அங்க காட்டு முருங்கன்னு சொல்லுவாங்க, வெண்முருங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நல்ல ஸ்மெல்லா இருக்கு, பயங்கரமா ஸ்மெல், எல்லாமே ஃப்ரூட் ஸ்மெல் நல்லா இருக்கு. ஆமா, நீங்க சாப்பிடும்போது இது முருங்கையோட. ஆனா சாதாரண தேன்ல எல்லாம் இந்த ஸ்மெல் இல்ல, இதுல நல்ல ஸ்மெல் இருக்கு. பாட்டில்ஸ் டேமேஜ் ஆகுறதுனால இந்த மாதிரி ஃபுட் கிரேட் லேமினேட்டட் பேக்கெட்ஸ்ல கொடுக்குறோம். இதுவுமே டெஸ்டட் தான். இது வந்து நமக்கு டேமேஜ் ஆகாது. கஸ்டமர்ஸ் வந்து கட் பண்ணி கிளாஸ் பாட்டிலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க. கிளாஸ் பாட்டில மட்டும் தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம். வணக்கம் சென்னை 360 சேனலுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி வந்து விமன் ஆண்டர்பிரனர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்க எல்லாரையுமே நாங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கோம். சோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்க வணக்கம் சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தேன் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நாங்க அவங்களோட லிங்க் எல்லாம் கொடுத்துருப்போம். ஸோ கண்டிப்பா நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. வாய்ப்புகள் கிடைச்சா எங்களையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளேஸ்க்கு கூட்டு போயிட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நிறைய பேருக்கு. சோ அந்த வாய்ப்பு கிடைச்சுன்னா எங்களையும் ஒரு ஆளா சேர்த்துக்கோங்க. கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ.